வணக்கம் நண்பர்களே! பிக் பாஸ்ல இன்னைக்கான டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. ஆடிய ஆட்டம் என்ன? அப்படிங்கிற தலைப்புல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டாப் 8 விசஸ் சேலஞ்சர்ஸ் 8 அப்படிங்கிறாப்புல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பழைய கண்டஸ்டன்ட் 8 பேரும், உள்ளுக்கு வந்திருக்க புதிய கண்டஸ்டன்ட் 8 பேரும் இப்ப வந்து இந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. இதுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, இதுல யாரு வின் பண்றாங்களோ, அதன் அடிப்படையில 2 பேர் உள்ளுக்கு இருக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த டாஸ்க் முடியிறப்ப தான் ஓரளவுக்கு தெரியும். அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில குடுத்து, பாயிண்ட் அடிப்படையில யார் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேரு குடுத்துருக்காங்க. அந்த பேர் அடிப்படையில அவங்களுக்கான சாங் வரும்போது அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த வகையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரிஷா கேரக்டர குடுத்துருக்காங்க. வேற லெவல்ல வந்து கில்லி படத்துல இருந்து மாஸ் காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சாங் வந்து நம்ம சௌந்தர்யா அவர்கள் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. தல அப்படின்னா நம்ம சிவா அவர்களுக்கு குடுத்துருக்காரு. ஏன்னா தளபதி இருந்தா தல இருக்கணும். தல அப்படிங்கும்போது அந்த மங்காத்தா சாங்க போட்டு பட்டைய கெளப்ப விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு சாங்கோட அப்படியே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ செம்மையா போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது? யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அந்த சௌந்தர்யாவோட டான்ஸ் பார்க்கும்போது பக்காவா தான் இருக்கு. சிவாவும் பார்த்தா அந்த மங்காத்தா ஸ்டைல்ல ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இந்த வீக் ஃபுல்லா வந்து செம்மையா கொண்டு போவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டா அந்த டாஸ்க்லாம் கொண்டாந்து குடுத்து, அவங்களோட ஆக்டிங் வந்து ஸ்கில்ல வந்து ப்ரூவ் பண்றாப்புல இருக்கும். அதோட மார்க் அடிப்படையில வந்து அவங்களுக்கான மார்க்குகள் கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க உள்ளுக்கு இருக்கலாமா? இல்ல வெளிய அனுப்பலாமா? மிட் வீக் எவிக்ஷன் மாரி ஒண்ணு வச்சு வெளிய அனுப்புறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து முடிவாகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், யாரோடது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ட்டு.